அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே 2-3 ஆடியோ போட்டிருக்கேன். பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. திருப்பி நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லிட்டேன். ஒரு மனுஷன் மானிடராய் பிறப்பதே அரிது. அதுலேயும் நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் வாழணும். கண்டிப்பாக நம்ம 100 வருஷம் வாழணும். அதுதான் இந்த நான் சொல்கிறதுனுடைய அதுக்காக தான் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ ரொம்ப இந்த காலத்தில் ரொம்ப நோய் நொடி ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நம்ம அந்த காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம முன்னோர்கள்லாம் 100 வயசு 150 முன்னெல்லாம் மத தாலியில் வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருந்துருக்காங்க. அட்லீஸ்ட் சராசரி 100 வயசு ஒரு மனுஷன் கண்டிப்பாக வாழணும். 60-70 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சராசரி மனுஷன் 90 வயசு 100 வயசு வாழ்ந்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப 50 வயசு 60 வயசு ரொம்ப தப்பு. திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனும் 100 வயசு ஆரோக்கியமாக வாழணும். இது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் முக்கியம். இந்த காலத்துக்கு இதுதான் முக்கியம். முன்னேற்றங்கிற பேரில் நம்ம ஆயுசை குறைச்சிக்கிட்டே வரோம். இது ரொம்ப தவறு. இருக்க நம்ம ஜெனரேஷன்லாம் இருக்கணுமா இல்லையா? நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஜெனரேஷன் தான் நம்ம முப்பாட்டெல்லாம் வாழ்ந்து 100 வயசு வாழ்ந்திருக்காங்க, 150 வயசு 100 வயசு வாழ்ந்திருக்காங்க. 80 வயசாச்சு ஒரு மனுஷன் கண்டிப்பாக நம்ம முயற்சி செஞ்சால் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக 100 வயசு வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம வாழலாம். நம்ம முயற்சி செஞ்சால் வாழலாம். அதுக்கு ஒரே வழி, நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் 100 வயசு வாழ்ந்திருக்காங்கங்கிற நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அந்த காலத்தை நம்ம லைட்டாக பார்த்தாலே அதில் உள்ள நல்லதை நம்ம எடுத்துக்கலாம். கண்ணு ரொம்ப இந்த காலத்தில் முன்னெல்லாம் கண் ஆப்ரேஷன் கண்ணுக்கு பிரச்சனை வந்ததே கிடையாது. இப்போ கண்ணுக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே நோய் பயம் ரொம்ப இருக்குது. அது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா, அந்த காலத்தில் இந்த டென்ஷன், போரு, ஸ்ட்ரெஸ்ஸு இந்த 3மே கிடையாது. இதுதான் உண்மை. ரெண்டாவது, எல்லாம் டிவி ஃபோனு எல்லாமே முக்கியம்தான். அதை கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், அதிலே முழுகிடுறோம். இந்த கால முன்னேற்றங்கிற பேரில் அதிலேயே மூழ்கி முட்டாள்தனமாக தேவையற்ற ஆபத்தான ஆடம்பரத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது வருங்கால சன்னதியர்களாம் ரொம்ப தப்பு, நமக்கே தப்பு தான். அதனால் அந்த காலத்தில் உள்ள நல்ல அமைதியான ஆரோக்கியமான சுகாதாரமான வாழ்க்கையை நம்ம வாழ பழகிக்கணும். சுகாதாரம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வீடுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி உடைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். உடம்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு எப்படி இருக்குன்னா, நல்ல சிமெண்ட் தரை போட்டு கழுவி விடணும், அலம்பி விடணும். வீடுங்கிறது துடைக்கக்கூடாது. நல்லா அலம்பி விட்டால் அதில் வழுக்கிறதுங்கிற டேஞ்சரே கிடையாது. சிமெண்ட் தரை பால் சிமெண்ட் போட்டு வலுன்னு கட்டணும். அந்த மாதிரி. ரெண்டாவது, பழைய காலத்தில் உள்ள கேஸ் அடுப்பு அவசியம். குமுட்டி அடுப்பு இதெல்லாம் வச்சு சமைச்சா அந்த புகை தெருவுக்கு நம்ம இருக்க இடத்துக்குலாம் நல்லது. ஒவ்வொரு வீட்லேயும் வேப்ப விறகு வச்சு புகை வச்சா அந்த புகை வீட்டில் இருக்க அந்த பொடி கொசுக்கே வழி கிடையாது. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி கைத்தறி உடை, பெண்கள் கைத்தறி உடை பண்பாக அணிய வேண்டும். தலை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள் தலை பின்ன வேண்டும், கண்ணுக்கு மையிடணும். இதெல்லாம் பெண்ணு கர்ப்பப்பைக்கு நல்லது. ஆண்கள் 4 முழ வேட்டி ரொம்ப நல்லது. ஜீன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் மூளை யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு எது முக்கியம்? ஒரு மனுஷனுக்கு உயிர் முக்கியம். உயிர் வாழ உடம்பு முக்கியம். உடம்புங்கிறது ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆயுசு தான். அதுக்கப்புறம் தான் ஆடம்பரம் எல்லாம். வெளிநாடு மோகம், படிப்பு, வேலை எல்லாம் ஒரு மனுஷன் உயிர் உடம்புக்கு அப்புறம்தான். தேவையற்ற ஆபத்தான ஆடம்பரத்தில் நம்ம மூழ்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப தவறு. இதை தயவு செஞ்சு அறிவாளிங்க சொன்னால் கேட்குறீங்க. அறிவாளிங்க சயின்டிஸ்ட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. அவங்களுக்கே ஒருவேளை இந்த கால சயின்டிஸ்ட்டுக்கெலாம் அந்த கால பழக்க வழக்கமே மறந்து போயிடுச்சாட்டுருக்கு. 1950 40 அந்த காலத்தை எடுத்தாலே போதும். என்ன ஒன்று, அந்த காலத்தில் ப்ளஷ் அவுட் லெட்டின் கிடையாது. ப்ளஷ் அவுட் லெட்டின் மிகவும் அவசியம். ஃபேன் இப்போ முன்னேற்றம்னா ஃபேனு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேன் நமக்கு மூட்டைப்பூச்சி அது கிடையாது. இந்த மூட்டைப்பூச்சிங்கிறது கருமம். அந்த மாதிரி இல்லை. இப்போ ஃபேனு அத்தியாவசியம். அந்த மாதிரி மனிதனுக்கு 100க்கு 100% உதவுற நல்ல முன்னேற்றம் தான் தேவை. ஃபேன் அவசியம். அதே டயத்தில் இந்த டைனிங் டேபிள், சோபா,
குட்டி ஆடம்பரம். தயவு செஞ்சு பிரிட்ஜை ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப டேஞ்சர். பூண்டு இஞ்சியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தான் சேர்க்கணும். அது இஞ்சியெல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. காலையில் 11 மணி மேக்ஸிமம் மத்தியானம் 2 மணிக்கு மேலே இஞ்சியெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட இஞ்சியை நீங்கள் பதப்படுத்தி அது தப்பு. அது தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. அது நல்லதுக்கு சொல்கிறேன். திருப்பி ஒவ்வொரு மனிதனும் ஒரு உலகத்தில் பொருள் செய்கிற மனிதன்லேருந்து ஒவ்வொரு மனிதனும் அவங்கவுங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் உடம்பும் உயிரும் முக்கியங்கிற நல்ல எண்ணத்தெலாம் சொல்கிறேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் பழைய காலத்தில் உள்ள இட்லி நல்லா நினச்சி பாருங்கள். அந்த காலத்தில் எவ்வளோ இந்தியன் தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. காலையில் அரிசி உளுந்து கலந்த ஆவியில் வேக வச்ச இட்லி. அந்த இட்லிக்கு தொட்டுக்க தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, இல்லை வரமிளகா, பெருங்காயம், இது எல்லாமே அனைத்தும் சத்து. அதை இப்போ கண்டுபிடிச்சி நம்ம சொல்கிறோம். அதை கடுகு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பிலை தாளித்து அதிலே அனைத்தும் சத்து இருக்குது. அப்புறம் மதியானம் நல்ல சாதம், பருப்பு, நெய், புளி, உப்பு, புளி, மிளகா, கொத்தமல்லி எல்லாமே இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த காலத்தில் எல்லாம் கலந்தது தான் சாம்பார். ரசம், மிளகு ஜீரகம் சேர்த்த ரசம். இதுலேயும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. பரங்கிக்காய், வாழைக்காய், பாகக்காயெல்லாம் நைட்டு சேர்க்கக்கூடாது. முருங்கைக்காய் சேர்க்கக்கூடாது. சில காயெல்லாம் நைட்டு சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. கீரை மத்தியானம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், சாம்பார், ரசம், மோர், ஊறுகாய், உப்பு அதிலே வந்துடுது. அனைத்தும் அதே வந்துடுது. அதே மாதிரி 4 கிழமையில் குறிப்பிட்ட நாளில் வடை பாயசம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னோர்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. வாழை இலையில் சாப்பிட்றது சுத்தம். அதே மாதிரி நைட்டு பால் சாதம், இதெல்லாம் ரொம்ப நல்லது. மத்தியானம் தயிர் சேர்த்துக்கணும். காலையில் தயிர் சேர்த்துக்கணும், மத்தியானம் கடைஞ்ச மோர் சேர்த்துக்கணும், நைட்டு மோர் தான் சேர்க்கணும், நைட்டு தயிர் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட டயத்தில் 8 மணிக்கெலாம் முன்ன தூங்கிடுவாங்க. அப்போ கண்டுபிடிச்சி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருக்காங்க. அது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்ச பாதை அனைத்தும் மிகுந்த நல்லதான் செஞ்சுருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் இப்போ முன்னேற்றங்கிற பேரில் ரொம்ப பாதாளத்துக்கு போயிட்டுருக்கோம். முன்ன ஏன் இவ்வளோ ஆஸ்பத்திரி கிடையாது. முன்ன நினச்சி பாருங்கள். நிறையா பேர் 10 பிள்ளை 12 பிள்ளை பெற்றிருக்காங்க. அது நிறைய தெரிஞ்ச உண்மை. இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. 60க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் தெரியும். அவங்களாம் முன்ன குழந்தைங்க 10 பிள்ளை 12 பிள்ளை பெற்றிருக்காங்க. அவங்களாம் ஈஸியாக பெற்றிருக்காங்க. உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து பிள்ளை பெற்றது கிடையாது, சிசேரியன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பையும் 1 2 ஏதோ இதாகிருக்கலாம், அது தப்பு இல்லை. 90% 10 பிள்ளை 12 பிள்ளை நார்மல் டெலிவரியாக பெற்றிருக்காங்க. இப்போ ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கே ட்ரீட்மெண்ட்டுங்கிறோம், ரெஸ்ட்டுங்கிறோம், அப்படிலாம் இருக்காது. அதனால் தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன். அந்த காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா நம்ம நினச்சோம்னா, நம்ம அதுவும் பெண்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். நம்ம பெண்கள், ஆண்கள், நம்ம எல்லாருமே சயின்டிஸ்ட் எல்லாமே இதை செஞ்சு அந்த காலத்தை கொஞ்சம் பார்த்து அதே மாதிரி நம்ம கடைப்பிடித்து ஒவ்வொரு மனிதனும் 100 வயசு ஆரோக்கியமாக வாழணும். நன்றி, வணக்கம்.